ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த காலவேளையில் உங்கள் அனைவருக்கும் அன்பான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரத்திலே நாம் ஆவிக்குரிய சந்தோஷத்தின் பட்டியலிலே பவுல் பெற்ற சந்தோஷம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நாம் பார்த்தோம். அதாவது பொறாமையினாலே, விரோதத்தினாலே, சிலர் நல் மனதினாலே, சிலர் பவுல் மேல் வைத்திருந்த அன்பினாலே சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். எப்படியாகிலும் கிறிஸ்துவின் நாமம் அறிவிக்கப்படுகிறது என்பதிலே நான் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன் என்று சொல்லி பவுல் சொன்னதாய் நாம் தியானித்தோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார் என்று நாம் கேள்விப்படும் பொழுது நாம் சந்தோஷப்பட வேண்டியது தேவையாய் இருக்கிறது. அதே வரிசையிலே, அதாவது ஆவிக்குரிய சந்தோஷம் எப்படியெல்லாம் கிடைக்கிறது என்று சொல்லி இன்னொன்று பார்க்கும் பொழுது, பிலிப்பியர் 4 அதிகாரம் 1 வசனம் இவ்விதமாய் சொல்கிறது: ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே, பிரியமானவர்களே, இந்தப்படியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். இங்க கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை, எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே அப்படின்னு சொல்லி அந்த பிலிப்பு பட்டணத்தில் இருந்த கொஞ்சம் பேர், அந்த சபையார், கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு அந்த நிருபத்தை எழுதும்போது இவ்விதமாக எழுதுகிறதை பார்க்கிறோம். ஏற்கனவே நான் சொன்னது போல இந்த நிருபம் சிறைச்சாலையில் இருந்து கொண்டு எழுதப்பட்ட நிருபம். அதனால் இது பிரிசன் எபிசல்ஸ்ன்னு சொல்லி 1-2 நிருபங்கள் அந்த பட்டியலிலே வரும். இந்த பிலிப்பு பட்டணத்தை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16 அதிகாரத்திலே அங்கே பவுல், அங்கே சீலா, இவர்களை குறித்து நாம் இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அங்கே குறிப்பாக இந்த லீதியாள் என்ற ஒரு பெண்ணை குறித்து நாம் அங்கு பார்க்கிறோம். இந்த பிலிப்பு பட்டணம் மகா அலெக்சாண்டருடைய தகப்பனுடைய பெயரில் அந்த பட்டணம் இருந்தது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த பட்டணத்திலே பவுல் ஊழியம் செய்த அந்த சம்பவ காரியங்களை எல்லாம் அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16 அதிகாரத்திலே நாம் வாசித்து அறிந்து கொள்ள முடிகிறது. இப்படி அவன் ஊழியம் செய்த பகுதி. அங்கு கொஞ்சம் பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த ஏற்றுக்கொண்டிருந்த அந்த நபர்களுக்கு அல்லது விசுவாசிகளுக்கு இந்த நிருபத்தை எழுதினதாய் நாம் பார்க்க முடிகிறது. வேத பண்டிதர்கள் இந்த நிருபத்துக்கு இன்னொரு பெயரும் கொடுக்கிறார்கள். சந்தோஷத்தின் நிருபம் என்று சொல்லி ஒரு பெயர் கொடுக்கிறார், ஒரு தலைப்பு. காரணம், இந்த சந்தோஷம் என்ற வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறதை நாம் இங்கு பார்க்க முடிகிறது. இப்படி இருக்கும்போது இங்கே குறிப்பிட்டு ஒரு விஷயம் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே அப்படின்னா யாரை பார்த்து எழுதுறான்? பிலிப்பு பட்டணத்தில் இருந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட, கர்த்தரை ஏற்றுக்கொண்ட அந்த விசுவாச பிள்ளைகளை குறித்து விதமாக எழுதுகிறான். அப்போ அந்த விசுவாசிகள் பவுலுக்கு எப்படி இருந்திருக்கிறார்கள்? சந்தோஷமாய் இருந்திருக்கிறார்கள். அந்த விசுவாசிகள் பவுலுக்கு கிரீடம் போல இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கும் இப்படித்தான் இருக்க வேண்டும். பவுல் ஊழியம் செய்த காலம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஏறக்குறைய. இன்றைக்கு அப்படி அல்ல. இன்றைக்குடைய நிலைமை வேற. இன்றைக்கு உலகத்திலே ஒரு சில சபைகளை எடுத்துக்கொண்டால் சபையினுடைய அங்கத்தினர்கள் 1 லட்சம் 2 லட்சம் இன்னும் அதற்கு மேலெல்லாம் சில சபைகளிலே இருக்கிறார்கள் என்று நாம் கேள்விப்படுகிறோம். அப்படி லட்சக்கணக்கில் ஒரு சபையை வைத்துக்கொண்டு அதை நடத்துகிற ஒரு மேய்ப்பன் என்ற ஸ்தானத்திலே பவுல் அன்றைக்கு இருக்கவில்லை. பவுல் ஊழியங்களை, அதாவது சுவிசேஷத்தை அறிவித்து ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினம் சபையிலே சேர்த்து வந்தார் என்றபடி அதை ஒரு ஜனக்கூட்டமாய், சபை என்ற நிலையிலே ஒரு சிறு கூட்டமாய் அவர்கள் மாறும் பொழுது அவர்களுக்கு நல்ல அதாவது கண்காணிகளை ஏற்படுத்தினார். சபையிலே மூப்பர்களை ஏற்படுத்தி
அவர்களை அந்த சபையை நடத்தும்படியும் கண்காணிக்கும்படியும் ஏற்படுத்தி போனான் என்பதை அறிந்திருக்கிறோம். பிற்பாடு வேறு இடங்களில் இருந்து கொண்டு இதுபோல லெட்டர்ஸ் எழுதுறது, நிருபங்களை எழுதினான். இன்றைக்கு நமக்கு அந்த பவுல் எழுதின நிருபங்கள் தான் முக்கியமாக சபைக்கு தேவையான உபதேசத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அன்றைக்கு அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. அவர்களுக்கு புதிய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு அவர்களுக்கு என்று சொல்லி எவ்விதமான சத்தியம் ஒன்றுமில்லை. ஆனால் பவுல் நிருபங்களை எழுதி அதை அனுப்பி சில இடத்துல படித்து பார்த்தா, நீங்கள் அதை வாசித்த பின்பு அருகில் உள்ள இன்னொரு சபைக்கு அதை வாசிக்கும்படி ஒரு சர்க்குலர், ஒரு லெட்டர் மாதிரி அதை அனுப்புங்கள், கொடுங்கள் என்று சொன்னதாக எல்லாம் பார்க்கிறோம். இப்படித்தான் அவர்களுக்கு சத்தியம் கிடைத்தது. அப்போது கொஞ்சம் பேர் இருந்திருக்கிறாங்க. அந்த கர்த்தருக்குள் வந்த கர்த்தருடைய ஜனங்களை பார்த்து, எனக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பவுல் ஒரே இடத்துல இருந்து கொண்டு ஒரு மேய்ப்பன் அல்லது ஒரு பாஸ்டருங்க நிலையில் அவன் இருந்து அந்த ஊழியத்தை செய்யவில்லை. டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்தான். சபைகளை எஸ்டாப்ளிஷ் பண்ணான். சபைகளுக்கு விதமான உபதேசங்கள் அடங்கிய நிருபங்களை எழுதினான் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு பெரிய பெரிய சபைகள் இருக்கிறது. சபை போதகர்களாக, அதாவது மேய்ப்பர்களாய் கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். நமக்கு இருக்கிற பிரதான மேய்ப்பர் இயேசு கிறிஸ்து. இப்படி இருக்கும்போது பவுலுக்கு அவனுடைய ஒரு ஆவிக்குரிய சந்தோஷம் எப்படி வருது பார்த்தீங்களா? நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. அந்த மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. அது நிமித்தம் அந்த ஊழியக்காரன் மிகுந்த சந்தோஷம் அடைகிறான். அந்த குடும்பம் சந்தோஷப்படுகிறது. அந்த தனிப்பட்ட மனிதன் சந்தோஷம் அடைகிறான். இப்படி இருக்கும்போது இந்த ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள், அதாவது இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த நபர்களை அவன் எனக்கு சந்தோஷம் என்று குறிப்பிடுகிறான். மேலும் அந்த விசுவாசிகள் தான் எனக்கு கிரீடங்கள் என்று சொல்லி குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த விசுவாசிகளை குறித்த ஒரு நல்ல உயர்ந்த கண்ணோட்டம் இருந்திருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். ஆகவேதான் ஒவ்வொரு ஆத்துமாவும் விலையேற பெற்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோக ராஜ்யத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. அந்த மனுஷன் நிமித்தம் நமக்கு சந்தோஷம் கிடைக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பவுலுக்கு அதையெல்லாம் பார்க்கும் பொழுது சந்தோஷமாய் இருந்தது. இன்றைக்கும் ஊழியர்கள், ஆவிக்குரிய ஊழியங்கள் செய்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஊழியர்களுக்கு சந்தோஷம் எல்லாம் அந்த விசுவாசிகள் தான் சந்தோஷம், இல்லையா? மனுஷன் முகத்தை பார்க்கிறான் என்று இருக்கிறது. கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான். இவருடைய முகங்கள், அந்த விசுவாசிகளுடைய முகங்களை பார்க்கும் பொழுது அதுதான் இந்த ஊழியக்காரனுக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும். ஒரு இடத்துல பவுல் நடவடிக்கைகளில் ஒரு இடத்துல எழுதுகிறார், இனிமேல் என்னுடைய முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று சொன்னபோது எல்லாரும் என்ன செய்தார்கள்? அழுதார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த முகத்தை அவர்களெல்லாம் அழுதார்கள். பவுலின் கழுத்தை கட்டி கொண்டு அழுதார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. முகத்தை பார்க்கும் பொழுது, விசுவாசிகளின் முகத்தை பார்க்கும் பொழுது ஊழியக்காரனுக்கு அல்லது ஒரு சபையின் மேய்ப்பர், பாஸ்டர், ஷெப்பர்டாக இருக்கக்கூடிய அந்த தேவ ஊழியக்காரனுக்கு சந்தோஷம் உண்டாகிறது. இதுதான் ஆவிக்குரிய சந்தோஷம். அதனால் ஒவ்வொரு விசுவாசியும் அப்படி சபைக்குள்ளே வரும் பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம். இது கர்த்தர் தருகிற சந்தோஷம், இல்லையா? ஜனத்திரட்சி ராஜாவுக்கு மகிமையாக இருக்கும், இல்லையா? அதுபோல் சபைகளிலே அநேகர் வந்து அந்த மந்தையிலே சேர்வார்களே, ஆனால் அது அவருக்கு ஆண்டவருக்கு மகிமையாக இருக்கும். அது மாத்திரமல்ல, ஊழியக்காரனுக்கு சந்தோஷத்தை கொண்டு வரக்கூடியதாய் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பாருங்க, 133 சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, எல்லாருக்குமே தெரியும். அங்கே இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. சகோதரர்கள், அதாவது கர்த்தருடைய பிள்ளைகள். சகோதரர்கள் என்று இங்கே குறிப்பிடுகிறதெல்லாம் ஆண்டவருடைய, அதாவது அவர்களுக்கு அந்த யூத ஜனங்களை குறிக்கிறது. ஆனால் நமக்கு கிறிஸ்துவுக்குள் வரக்கூடிய, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய எல்லாருமே
சகோதரர்களாய் இருக்கிறார்கள், சகோதரிகளாய் இருக்கிறார்கள், ஒரே வீட்டாராய் இருக்கிறார்கள், நமக்கு ஒரே ஆண்டவர், நமக்கு ஒரே மேய்ப்பன். அப்படி இருக்கும்போது இவர்களெல்லாம் ஒன்றா கூடி வரும்போது என்ன உண்டாகுதான்? எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது, அதாவது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கு இல்லையா? அதனால தான் விசுவாசிகள் எல்லாம் அந்த கேதர் பண்ணும்போது ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகிறது. சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தபோது குஜராத் ராஜஸ்தான் பார்டரில் அந்த ஜனங்கள் எவ்வளவு அந்த காடு மலை பகுதியை கடந்து அந்த ஆற்றை கடந்து ஜனங்கள் கர்த்தரை ஆராதிப்பதற்கு உற்சாகமாய் பல கிலோமீட்டர் அவர்கள் நடந்து போகிறார்கள் என்று சொல்லி பார்க்க முடிந்தது. இன்றைக்கி வட இந்தியாவிலே குறிப்பாய் அந்த மிஷன் ஃபீல்டில் அப்படி நிறைய இடத்தை பார்க்க முடிகிறது. ஜனங்களெல்லாம் சில கிலோமீட்டர் காடுமலை என்று சொல்லி பாராமல் கர்த்தரை ஆராதிப்பதற்கு உற்சாகமாய் கடந்து வருகிறார்கள். இப்போ அந்த இடத்துல வந்து எல்லாரும் கேதர் பண்ணும்போது எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அப்போது இப்படி எல்லாரும் ஒன்றா வந்து விசுவாசிகள் கூடுகிற இடத்துல இயேசு சொன்னது போல 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். 2 பேர் இருந்தால் 3வது ஆளாக அவர் வந்துடுறார். இப்படி இருக்கும்போது அவரை ஆராதிப்பதற்கென்று ஜனங்கள் கூடி வரும் பொழுது அவர் வந்து விடுகிறார். அவர் வந்து விட்ட பிற்பாடு அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. அந்த பிரசன்னம் நம்மை சந்தோஷப்படுத்துகிறது, நம்மை மகிழ பண்ணுகிறது. அதனால தான் அது நன்மையாய் இருக்கிறது, அது இன்பமாய் இருக்கிறது என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 3 வசனங்கள் தான் அங்கே இருக்கிறது. அது எப்படிப்பட்ட சந்தோஷத்தை கொண்டு வருகிறது என்று சொல்லி அங்கே வர்ணிக்கிறதை பார்க்கிறோம். ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் என்று இருக்கிறது. அப்போ இந்த ஃபெல்லோஷிப் ஞாயிற்றுக்கிழமை கூடி வருகிறது ஏதோ என்று சொல்லி ஏதோ ஒன்று என்று நினைக்க வேண்டிய அவசியமில்லை. நமக்கு ஞாயிற்றுக்கிழமையை விசேஷப்படுத்தி இருக்கிறோம். அந்த நாள் முக்கியமான நாள். அந்த நாளிலே நாம் கூடி வந்திருந்து கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அப்படி அவர்கள் மகிழ்ந்திருக்கிற அந்த இடத்திலே இயேசு பிரசன்னராய் இருக்கிறார். அவர் என்ன செய்வாராம்? ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார். ஜீவனையும் கட்டளையிடுவார், ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அதான் வசனம் வேற இடத்துல சங்கீதத்தில் இருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தரிடத்தில் நீ மன மகிழ்ச்சியாய் இரு, அப்பொழுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு என்ன செய்வார்? அருள் செய்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது மன மகிழ்ச்சியாய் இருக்கிறது, சந்தோஷமாய் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அங்கே அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அதற்கென்று சொல்லி பிரத்யேகமாக கேட்காமலேயே ஜெபிக்காமலேயே அந்த இடத்துல நாம சந்தோஷமா காணப்படுவோமே. ஆனால் அவர் என்ன செய்வாராம்? ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார், ஜீவனை கட்டளையிடுவார், மன விருப்பத்தை அவர் அங்கே அருள் செய்வார், நிறைவேற்றுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அதில் அவர் உண்மையுள்ளவராய் இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே இவ்விதமாக நாம் சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடக்கூடாது. ஏனென்று சொன்னால் விசுவாசிகள் ஒவ்வொருவரும் வரும் பொழுது அந்த ஊழியக்காரனுக்கு அதிலே சந்தோஷம் கிடைக்கிறது. இவ்விதமாகத்தான் நாமும் விசுவாசிகளை பார்க்கும்போது சந்தோஷப்பட வேண்டும். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ள வேண்டும், அவர்களை ஹானர் பண்ண வேண்டும், ஒருவரை ஒருவர் கனப்படுத்த வேண்டும். அவர் என்னை முதலாவது கனப்படுத்தட்டும் என்று சொல்லி நாம் காத்திருக்க கூடாது. இவ்விதமாக சபையிலே இந்த ஒரு அன்பும் இந்த ஒரு ஐக்கியமும் இருக்குமே. ஆனால் கர்த்தர் அந்த இடத்திலே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது என்ன சொல்றது, நமக்கு செத்து போகிற நிலைமையில நம்மை அப்படியே விட்டு விடாமல் சபை கூடி வரும் பொழுது உங்களுடைய ஆத்மா மீண்டுமாய் துளிர்க்கும், உங்கள் ஆத்மா மீண்டுமாய் செழிக்கும், உங்கள் ஆத்மா மீண்டுமாய் அதாவது ரெஃப்ரெஷ் ஆகும், புதுப்பிக்கப்படும். உங்களுக்கு இருக்கிற அந்த சோர்வுகள் அகற்றப்படும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு வசனத்தை இதோடு கூட நான் குறிப்பிடுகிறேன். நீதிமொழிகளில் 27ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்துகொள்,
உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு என்று இருக்கிறது. பாருங்க, ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள், உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு. என்ன ஆடுகளை குறிக்கிறார், குறிப்பிட்டு சொல்லுகிறார் பாருங்க. இந்த இடத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை ஆடுகள் வைத்திருக்கக்கூடிய ஒரு மனுஷனாய் இருந்தா கூட ஆடுகளின் மேல் கவனமாய் இருக்க வேண்டும். இயேசு ஒரு ஓமையை லூக்கா சுவிசேஷத்தில் சொன்னபோது, ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருந்தது, ஆனால் ஒரு ஆடு காணாமல் போய்விட்டது என்று சொன்ன உடனே அந்த மனுஷன் என்ன செய்கிறான், மற்ற ஆடுகளை எல்லாம் விட்டுவிட்டு காணாமல் போன ஆட்டை தேடி அவன் கண்டுபிடித்தான், சந்தோஷப்பட்டான். என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்று அந்த ஊர் பகுதி மக்களுக்கு அவன் சொன்னதாய் இயேசு அந்த ஓமையிலே சொன்னார். இதுபோல ஊழியர்கள் என்ன செய்ய வேண்டும், மேய்ப்பர்களாய் இருக்கக்கூடிய இந்த பாஸ்டர்களுக்கு நாங்கள் ஆடுகளுக்காய் உத்தரவாதம் பண்ணக்கூடியவர்களாய் இருக்கிறபடியினாலே ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விசுவாசிகளுடைய நிலைமையை பற்றி நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை அறிந்து கொள்ள வேண்டும். சொல்லப்போனால் ஒவ்வொருவரை பற்றி ஸ்டடி பண்ண வேண்டியிருக்கிறது. அப்படி இருக்கும்போது நாங்கள் நன்றாய் அறிந்து கொண்டு உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது ஒரு நல்ல மேய்ப்பன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால் அந்த ஆடுகள், எத்தனை ஆடுகள் அவனிடத்தில் இருந்தது என்று நமக்கு தெரியாது. ஆனால் அவனுக்கு இருந்த அந்த ஆடுகள், கொஞ்சம் ஆடுகள் இருந்துச்சு. அந்த கொஞ்சம் ஆடுகள், கரடி வந்தது, சிங்கம் வந்தது, ஆட்டை அதை எடுத்து அதாவது பட்சிக்கும்படியாய் வந்தபோது தாவீது என்ன செய்தான், அந்த ஆடுகள் ஒரு ஆட்டை கூட நான் மிஸ் பண்ணக்கூடாது, ஒரு ஆட்டையும் நான் மிஸ் பண்ணக்கூடாது என்று சொல்லி சிங்கத்தோடும் கரடியோடு அவன் போராடி என்ன செய்தான், அவைகளை கொன்று போட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது போன்ற பாருங்க, ஊழியருக்கு அப்படிப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது. ஆகையினாலதான் அந்த அப்படியெல்லாம் நாங்கள் கர்த்தருடைய ஊழியர்கள் அந்த ஆடுகளுக்காக ஆடுகள் மேல் கவனமாய் இருந்து, ஆடுகளை குறித்த மந்தைகள் மேல் கவனமாய் இருந்து ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொண்டு அவர்களை நாங்கள் வழி நடத்துகிறோம் இல்லையா, வழி நடத்துகிறோம். இப்படி வழி நடத்தும் போது உத்தரவாதம் பண்ணக்கூடியவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். அப்படி உத்தரவாதம் பண்ணக்கூடியவர்களாய் இருக்கிறபடினாலும் நாங்கள் அந்த ஆடுகளுக்காக கிரயம் செலுத்தி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறபடினாலும் இந்த ஆடுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது சந்தோஷம் உண்டாகிறது. அந்த விசுவாசிகளை பார்க்கும்போது சந்தோஷம் உண்டாகிறது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இந்த ஆடுகளினாலே பாருங்க நமக்கு பல ஆசீர்வாதங்கள், அதாவது நன்மையான வரவுகள் உண்டு என்பதும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டிகள் உனக்கு வஸ்திரத்தையும் கடாக்கள் வயல் வாங்கத்தக்க கிரயத்தையும் கொடுக்கும். வெள்ளாட்டுப்பால் உன் ஆகாரத்துக்கும் உன் வீட்டாரின் ஆகாரத்துக்கும் உன் வேலைக்காரிகளின் பிழைப்புக்கும் போதுமானபடி இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால ஆடுகளை மேய்க்கிறவன் அதன் மூலமாய் வரக்கூடிய அந்த நன்மைகளை அனுபவிக்கிறான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில இடத்துல ஆடுகள் மூலம் கிடைக்கக்கூடிய இந்த ஆட்டுப்பால் அல்லது அதன் மயிர் கத்தரித்து அதுக்கு கம்பளியை தயார் செய்வார்கள். இப்படிப்பட்ட சில காரியங்கள் நன்மையாய் வந்து சேர்கிறது. அதையெல்லாம் விட்டுவிட்டு சிலர் ஆடுகளே அடித்து சாப்பிடக்கூடிய சில மேய்ப்பர்களும் இருக்கிறார்கள் என்று வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இங்கே சொன்னபடி பவுலுக்கு அந்த விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் பார்க்கும்போது நீங்கள் தான் எனக்கு சந்தோஷம், நீங்கள் தான் எனக்கு கிரீடம் என்று சொல்கிறான். உங்களுக்காக நான் செலவு பண்ணப்படவும் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே விசுவாசிகளை அவன் நல்ல ஒரு உயர்ந்த கண்ணோட்டத்தோடு கூட அவன் பார்க்கிறான். அந்த விசுவாசிகள் பவுலுக்கு சந்தோஷத்தை கொடுத்தார்கள். அவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் சந்தோஷம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. உங்களுக்கும் எனக்கும் கூட விசுவாசிகளை, கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் பார்க்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ அவன் என்ன செய்கிறான், காலமெல்லாம் கனம் பண்ணுகிறவனாய் இருக்கிறான். நாமும் அப்படி கனம் பண்ணுவோம். விசுவாசிகளை எல்லாம் பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி அடைவோம். அதற்காய் கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். வானங்களையும் பூமியையும் உண்டாக்கின சர்வபல்ல தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காய் நன்றி சொல்கிறோம். பவுலுக்கு கிடைத்த இந்த ஒரு ஆவிக்குரிய சந்தோஷம், விசுவாசிகள் பவுலுக்கு சந்தோஷமானவர்களாய் இருந்திருக்கிறார்கள், கிரீடங்களாய் இருந்திருக்கிறார்கள். இதுபோலவே இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஊழியக்காரர் ஆனாலும் சரி, விசுவாசிகள் ஆனாலும் சரி,
கர்த்தருடைய ஊழியக்காரரையோ அல்லது விசுவாசிகளையோ ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது பார்க்கும் பொழுது எங்களுக்குள்ளே சந்தோஷம் உண்டாகும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும். எங்களை நீர் ஆசீர்வதித்து அருளும். ஆண்டவரே, நீர் சொன்னது போலவே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் சபை நடுவிலே நீர் கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.